பாடுறா அவன ஃப்ரெண்டில் நினைச்சோட நான் உனக்கு பாடுறா. ரைட், சரியா? விளங்கி கொள்றானே. அதாவது நீங்க என்ன செய்யலாம், எங்களுக்கு இந்த நிறுவலுக்கு என்ன விஷயம் தேவை என்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒன்று வந்து எங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு இணைகரம் சம்பந்தமான தேற்றம். சரி, என்ன எங்களுக்கு இணைகரம் சம்பந்தமான தேற்றம் என்று நாங்க பார்த்தோம்னு சொன்னா, ஒரு நாட்பக்கள் எப்ப இணைகரம் ஆகும்னு சொன்னா, சரி, ஒரு நாட்பக்கள் வந்து எப்ப இணைகரம் ஆகும்னு சொன்னா, அந்த நாட்பக்களின் ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் வந்து சமணம் சமாந்தரமாக இருந்து அது அந்த நாட்பக்கள் என்ன எங்களுக்கு ஒரு இணைகரமாக மாறும். ரைட்? அப்படி இல்லைன்னு சொன்னா, ஒரு நாட்பக்கள் மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இருசம கூறுடுமாயின் அந்த நாட்பக்கள் ஒரு இணைகரமாக மாறும். அப்படியும் இல்லைன்னு சொன்னா, எங்களுக்கு நாட்பக்கள் ஒன்றின்ற எதிரெதிர் பக்கங்கள் சமாந்தரமாக இருந்தா எங்களுக்கு அந்த நாட்பக்கள் ஒரு இணைகரமாக மாறும். சரி, அப்ப இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எப்பயுமே எங்களுக்கு வார ஒரு விஷயம் வந்து இணைகரத்துல வந்து ஒரு நாட்பக்கள் இணைகரம்னு சொல்ல எப்பயுமே எங்களுக்கு வார விஷயம்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அது யாருன்னு சொன்னா ஒரு சோடி எதிர்ப்பக்கம் சமணம் சமாந்தரமான நாட்பக்கள் என்ற விஷயம் வரும். சமனாகம் இருக்கணும். இது வந்து எங்களுக்கு என்ன சொன்னா, ஒரு 80% வந்து திரும்ப 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 வந்து வந்துட்டே இருக்கு. இந்த நாட்பக்கள் ஏன் இணைகரமாகுதுன்னு கேட்டா, ஒரு விஷயம் வந்து சமாந்தரம், இன்னொரு விஷயம் வந்து அந்த பக்கங்கள் வந்து சமன். அதைத்தான் நாங்க பெரும்பாலும் சொல்றதுக்கு ஓடி போவோம். அதான் திரும்ப திரும்ப வர்றது. அதை விட நீ என்ன செய்ய, இந்த மூணு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இணைகரம்னா என்னன்னு சொல்லி நான் ஞாபகம், ஏன்னா இணைகரத்தின் இயல்புகள் என்னென்ன எங்களுக்கு எதிரெதிர் பக்கங்கள் வந்து சமனாக இருக்கும். இணைகரத்தின் இயல்பு சரி, ஒரு நாட்புகள் இணைகரமானதை பார்த்தினாங்க. இப்ப இணைகரத்தின் இயல்பு, இணைகரம்னு சொல்லிட்டோம்னு சொன்னா அடுத்த இயல்பு எதிர்ப்பங்கள் என்னென்ன எங்களுக்கு சமாந்தரமாக இருக்கும். எதிர்ப்பங்கள் சமனாக இருக்கும். எதிரே கோணங்கள் சமனாக இருக்கும். இது என்ன எதிரெதிராக சம்பந்தப்பட்டு அடுத்தது மூளைவிட்டம் சம்பந்தமாக. மூளைவிட்டம் வந்து பரப்பளவை இரு சமகூரிடம், மூளைவிட்டம் ஒன்று ஒன்று இரு சமகூடும். இந்த அஞ்சு விஷயம். ரைட். அடுத்தது எங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நடுப்புள்ளி தேற்றம். நடுப்புள்ளி தேற்றம் என்ன சொல்றா, முக்கோணி நடுப்புள்ளி தேற்றம் என்ன சொல்றா, முக்கோணி ஒன்று யாதாயினும் ரெண்டு பக்கங்களின் நடுப்புள்ளியினூடாக இணைக்கப்படுற நேர்கோடு. சரி, இணைக்கப்படுற நேர்கோடாம் மூன்றாம் பக்கத்துக்கு சமாந்தரமாகவும் அதிന്റെ அரைவாசியாகவும் இருக்கும் என்றது ஒரு நடுப்புள்ளி தேற்றம் சொல்லுது. மறுதலையும் மதயமாய்த்தான். நடுப்புள்ளி தேற்றம் உனக்கு ஞாபகம் தான், மறுதலைக்கு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறுவத்தான் நீ போற. சரி, அதனால எங்களுக்கு என்ன மறுதலை என்பதை உனக்கு அவசியம் வேண்டதில்லை. ஆனா நான் ஒருக்கா சொல்லி விடுறேன் என்னன்னு சொல்லி. முக்கோணி ஒன்று வந்து சரி, முக்கோணி ஒன்று நடுப்புள்ளி தேற்றம் மறுதல் என்ன சொன்னா, முக்கோணி ஒன்று யாதாயினும் ஒரு பக்கத்தின நடுப்புள்ளி யாதாயினும் ஒரு பக்கத்தின் நடுப்புள்ளியினூடாக புரிதொரு பக்கத்துக்கு சமாந்தரமாக புரிதொரு பக்கத்துக்கு சமாந்தரமாக வரையப்படுற நேர்கோடு மற்றைய பக்கத்தை இரு சம கூறிடும் என்று சொல்லப்படுது. எனவே நடுப்புள்ளி தெரிந்தும் மறுதலை நானே நடுப்புள்ளி தெரிந்து தெரிஞ்சிருந்தாலும் உனக்கு காணும், மறுதலை தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரைட். அடுத்தது என்ன, எங்களுக்கு ஒருங்கி சேர நிபந்தனை. அந்த 4 நிபந்தனைகள் ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளுங்க. இது தெரிஞ்சா 10வது கேள்வி உண்மையிலேயே ஈஸிதான். இதை தாண்டி உனக்கு வேற வர போறது கிடையாது. சரிண்ணே, வடிவா ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளடா. அப்ப 10வதுக்கு என்ன வருமானது எனக்கு தெரிஞ்சு கொள்ளு, என்னென்ன தேட்டம் வருமானது திருப்பி ஒரு வீடியோ பார்த்துட்டு சில கிளியர் பண்ணிக்கொள்ளு. அதே மாதிரி 12வது இந்த தேட்டம் 12வது தான் வருமானம் இல்லை, இது உங்களுக்கு என்ன 11வதையும் பெறலாம் மாதிரி. இதுல வந்து ஒரு வட்ட நாட்பகல கதைப்பாடல், சில வட்ட நாட்பகல கதைப்பாடல், அரைவட்ட கோணம் சம்பந்தமான கதைப்பாடல். அதே மாதிரி ஒரு நாட்பகல் வந்து இணைகரமாகிறது செவ்வகம் சதுரமாக மாறும்போது இணைகரமாக மாறும் அந்த விஷயம் வந்து கிடைக்கல கொண்டு வந்து செருகி விடுவாங்க. தானே அது எங்களை மறைமுகமாக தாக்கப்பட்டிருக்கும். அதெல்லாம் நீங்க கண்டுபிடிக்க. அவ்வளவுதான் இந்த நிறுவலை. சரியானே. அப்ப நாங்க அவரை முடிச்சிட்டோம்னு சொன்னா, இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இந்த 11வது கேள்வி இருக்கா பார்ப்போம். சரியானே, இந்த மாதிரி வரேன்னு சொல்லி சின்ன விஷயம் தான், டக்குன்னு பார்த்தோம்னா டக்குன்னு முடிக்கலாம். சரியானே. ரைட். என்னன்னு பாருங்க, நியூசிலாந்து கிரிக்கெட் கழகத்துல வந்து 150 வீரர்கள் பயிற்சி வருகின்றனர். அப்ப மொத்தமாக 150 பேரை கதைக்கிறாங்க அகிலத்தோட. இவர்களில் ஒரு பகுதியினரை நான் இந்த கேள்வி வாசிட்டு போகிறேன், நான் செய்யலாம்னா செஞ்சு போடுன்னா சில போட்டோ எடுத்து இதுல போட்டுக்கொள்ள. சரி, இதுல சட்டிலேயே நீ போடலாமா?
இவர்களில் ஒரு பகுதியினரை விசேடமான 3 குழுமங்களில் பயிற்றுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இம்மூன்று குழுமங்களுக்கு வீரர்கள் தெரிவு செய்யப்பட்ட விதம் தொடர்பாக பூரணப்படுத்தப்படாத தகவல் அடங்கிய வெண்பரி படம் கீழே பூரணப்படுத்தப்படையிலையா. ரைட், ஓகே, இருந்துட்டு போடும். அப்ப 150 நாங்க என்ன செய்யலாம், நாங்க பூரணப்படுத்திடுவோம். 150 எங்களுக்கு அகிலத்தொடையாக இருக்க போது, அப்ப இந்த இடத்துல நீங்க போட போறீங்க 150. அடுத்தது பார்ப்போம். ஒரு நாள் பயிற்சி குழுமம் ஏயா, டெஸ்ட் பயிற்சி குழுமம் சியா, 20க்கு 20 பயிற்சி குழுமம் அதான் அதுக்குள்ள வருதான். அப்ப 20க்கு 20 பயிற்சி குழுமத்தை நாங்க எடுத்தோம்னு சொன்னா என்ன, எங்களுக்கு ஒரு நாள் என்ற குழுமத்தின் எங்களுக்கு என்ன ஒரு உபதொடையாக இருக்குது. சரியா? அவ சொல்லுவானுங்கள் அந்த உபதொடை சம்பந்தமாக என்ன மாதிரி வார்த்தை வருமானு சொன்னா, பிஏ பயிலும் எல்லோரும் பிஐ பயிலும் எல்லோரும் ஏஐ பயிலுக, அதனால இல்லாட்டி பிஐ பயன்படுத்தும் எல்லோரும் ஏஐ பயன்படுத்துகின்றார்கள் என்று சொன்னா விளங்கிக் கொள்ளணும். ஏ என்ற ஒப்போதோட பி என்றது. ஏன் பிஏ பயன்படுத்துற எல்லாரும் தான் ஏஐ, அதுக்காக ஏஐ பயன்படுத்துறவங்க எல்லாரும் பிஏ பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி பார்த்தா கிடையாது. அப்ப இதுல யார் எங்களுக்கு பெருசுன்னு சொன்னா பிஏ பயன்படுத்துறவர்கள் பிஏ பயன்படுத்துற எல்லாருமே ஏதான், ஆனா ஏஐ பயன்படுத்துற எல்லாருமே பி என்றத மாதிரி சொல்லல. அப்ப என்ன நடக்க போகுது எங்களுக்கு, பிக்குள்ள இருக்கிறவோட எக்ஸ்ட்ராவா ஏக்குள்ள ஆக்கள் இருக்க போறோம். அப்ப யார் பெருசு சொன்னா ஏ தான் பெருசு. அப்ப யார் இந்த உபதோட பி என்று கேட்டா யார் பெருசோ சமநிலை போடைக்கு என்ன செய்றீங்க, பெருசண்ட பக்கம் ஆவண்டதை நானே சிறுசண்ட பக்கம் இந்த கூரையும் போட்டு வரேன். இங்கேயும் அதே மாதிரித்தான். என்னங்க சமநிலைக்கு பதிலா இங்க வந்து வளைஞ்சு வரப்போகுது. அப்ப எங்களுக்கு என்னது, அதாவது பி என்றவர் வந்து ஏ என்ற ஒரு உபதொடையாக இருக்குமே, பி தான் சின்ன. சரிதானே? அப்ப இந்த மாதிரியான குறியீடுகள் எல்லாம் போட்டு திரைக்குள்ள விளங்கிக் கொள்ளணும். எனவே ஏக்குள்ளுக்கு பி இருப்பார் என்றது சரிதானே? அதாவது இந்த மாதிரி குறியீடு போட்டு தந்தாங்கன்னு சொன்னா கேள்வி உடைக்கணும் நீ. ஏக்குள்ளுக்கு தான் எங்களுக்கு என்னது பி இருக்குது, பிக்குள்ளுக்கு ஏ கிடையாது. யார் பெருசு, ஏ தான் பெருசு. ஆவன்ற பக்கம் இருக்கிறாராம் பெருசு. ரைட்டா? அப்ப அந்த இதுகளை கொஞ்சம் தெரிஞ்சு கொள்றாப்ப நான் சொல்லியிருக்கேன். உனக்கு ஒருவேளை ஃபைனல் எக்ஸாம்ல அந்த மாதிரி வரும்போது நீ என்ன செய்யற, உடைச்சி அடுத்து எழுதக்கூடிய மாதிரி இருக்கணும். நானே அப்ப அந்த என்ன எங்களுக்கு உபதொடை என்ற விஷயம் எங்களுக்கு தெரியாட்டி அதுக்கு கீழே போகாது. இப்ப சொல்லிட்டு கேள்வியில வந்து இப்படி தந்துட்டு போயிடுவானு தானே, இவர் இப்படியாக இருக்கும் இப்படியாக உள்ள போட்டாங்க சி என்றதை எங்களுக்கு தந்து போட்டு போயிடுவாங்க. அப்ப நான் இவரை குறிக்கிறது தெரியாம நாங்க முடிச்சு பண்ணிக்க கூடாது. அப்ப இப்ப இவரை நாங்க குறிக்க போறோம்னு சொன்னா பி தான் அப்ப என்ன போகுது, பி குள்ளுக்கு தான் ஏ இருப்பார். இவர் வந்து பி ஆக இருக்கும், இவர் வந்து ஏ ஆக இருக்கும். சரிதானே? அப்ப நீ தான் அதில் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீ என்ன செய்யணும், தெரிஞ்சு செஞ்சு கொள்ளணும். சரிதானே? சின்ன விஷயம் வழியா கவனிச்சு கொண்டு இதை முடிச்சோம்னு சொன்னா எங்களுக்கு என்னது பி பார்ட் முடிஞ்சுதுடா. பாப்பம். டெஸ்ட் பயிற்சி குழுமத்தில் மொத்தமாக 60 பேர் உள்ளடக்கப்பட்டிருப்பேன். டெஸ்ட் மட்டும் ஒரு நாளாக 2 பயிற்சி குழுமங்கள் உள்ளடக்கப்பட்ட நீங்க என்ன எங்களுக்கு டெஸ்ட் குழுமத்துல மொத்தமாக 60. ரைட், டெஸ்ட் பயிற்சி குழுமத்துல இருந்து மொத்தமாக 60 சொல்றாங்க. அப்ப இவர் 60 இருந்தா என்ன கேட்கிறான்னா, டெஸ்ட் மட்டும் ஒரு நாள் ஆகிய 2 பயிற்சி குழுமங்களில் உள்ளடக்கப்படும். டெஸ்டும் ஒரு நாளும், டெஸ்ட் மட்டும் உம்மன்னு சொன்ன டெஸ்டும் ஒரு நாளும் சொன்னா இடைவெட்டு உம்மண்டு வந்தா இடைவெட்டு ஞாபகம். அப்ப டெஸ்ட் என்றவரும் வெட்டுப்படணும், ஒரு நாள் என்றவரும் சந்திக்கிற பிரதேசம் இவர். அப்ப இவர் எண்ணிக்கை தான் கேட்டு வச்சுக்கலாம். அப்ப இவர் எவ்வளவு இருக்க போற 60 சொன்னா 46 கழிச்சு கொடுக்கணும், மிச்சம் 14 இருக்கு. மிச்சம் எங்களுக்கு 14 இருக்கு. உம்மண்ட வார்த்தைகள், வார்த்தை பிரயோகம் முக்கியமாடா இங்க, நீதான் கவனிக்கணும். உம்மண்டு வந்த இடைவெட்டு உம்மண்டு வரைக்கும் என்ன போகுது, அல்லதண்டு வந்தா ஒன்று, ஏ அல்லது பி என்று சொன்னா ஏயும் பியும் சேர்ந்து வரும். ஏ அல்லது பி அல்லது சி என்று சொன்னா ஏ பி சி எல்லாமே வரணும். ஏயும் பியும் சொன்னா ஏக்கும் பிக்கும் பொதுவானது, பியும் சியும் சொன்னா பிக்கும் சிக்கும் பொதுவா இருக்கு. உம்மண்டு சொன்னா இடைவெட்டு, அல்லதண்டு சொன்னா ஒன்றிப்பு ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளு. அடுத்த பார்ப்போம். அந்த கேள்வி எங்களுக்கு முடியுது. என்னது 14, அதை போடுவோம். அதுக்குள்ள அடிச்சு போட்டு 12 போட்டு கொடுக்குறேன். 14
ஒரு நாள் பயிற்சி குழுமத்தில் 66 பேர் தெரிவு செய்யப்பட்டிருப்பின் ஒரு நாள் எங்க இருக்குது ஏ என்ற வட்டம். அதுல 66 மொத்தமாக 66. 66 தெரிவு செய்யப்பட்டிருப்பின் இம்மூன்று குழுமங்களையும் தெரிவு செய்யப்படாதவர்கள் எண்ணிக்கையை கேட்டுக்கலாம். மூன்றுலையுமே தெரிவு செய்யப்படாம. அப்ப எப்படி பார்க்கலாம் நினைக்கிற? இதுக்குள்ள பி எல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த மொத்த வட்டமுமே எங்களுக்கு தெரியுமாடா. எது இங்க இருக்கப்படுற இந்த மொத்த வட்டமே எங்களுக்கு தெரியும். என்னது இந்த மொத்த வட்டம். அப்ப அவரை நாங்க கீறினோம்னு சொன்னா அவர் எங்களுக்கு 66. அப்ப அவரை நாங்க எடுத்துட்டோம் 66 பிளஸ். அதே மாதிரி பச்சை அடிச்சு விட்டோம்னு சொன்னா இங்க இருக்க மிச்சமா இருக்கிற 46 தெரியுது. 46 பிளஸ் மிச்சமா இருக்கிற வெளியாளர் இருக்கிறாரா மிச்சமா இருக்குது எக்ஸ் வச்சோம்னு சொன்னா அந்த எக்ஸ் அவளத்தையும் குண்டங்களுக்கு என்னது 150க்கு சமனாக இருக்கணும். யாருக்கு 150க்கு. அப்ப நான் இங்க பார்த்தோம்னு சொன்னா என்ன வரப்போது எங்களுக்கு 110 இவர கூட்டைகள் 110 சாக எக்ஸ் எங்களுக்கு என்னது 150. அப்ப எக்ஸ் என்னவா இருக்கும் எங்களுக்கு 40 இருக்கும். அப்ப எந்த ஒன்றிலையும் விளையாட்டுல ஈடுபடாத இன்னைக்கு எவ்வளவா இருக்க போகுது 40 இருக்க போகுது. விளங்குதா? அப்ப அழிச்சு போட்டு என்ன செய்யணும் எங்களுக்கு அழிக்காம சைட்ல போடணும். என்னது எக்ஸுக்கு பதிலா 40 எக்ஸுக்கு பதிலா என்ன வரப்போகுது 40. அப்ப இந்த நீல கோடுகளை எடுத்து விடுவோம். பச்சை கோடையும் எடுத்து விடுவோம். விளங்குதா? சரி என்ன 40 கண்டாங்கன்னது என்ன 40 என்ன மாதிரி கண்டாங்கன்னு விளங்கினதானடா. 112 தானே சார் என்னதுடா அடே சாரிடா மாறி பார்த்துட்டேன். சரியா என்ன எங்களுக்கு 112 அந்த 6 4 நெச்சு கூட்டி விளையாடி வச்சுக்க. ரைட் இந்த மாதிரி தாண்டா சரியா உனக்கும் பிழை வரும். சரியானே பார்த்துக்கொண்டு சின்ன கூட்டில் அழுத்தில நான் பிள்ளை விட்டு வந்துடும். நான் என்ன வரப்போதே 112. அப்ப கொண்டு அவங்களை கழிச்சு விட்டோம்னா என்ன வரப்போகுது எங்களுக்கு 38 இருக்கும். அப்ப வெளியே இருக்கிற அந்த பிரேசம் எங்களுக்கு என்னவா இருக்க போகுது 38 இருக்கும். என்னவா இருக்கும் 38. விளங்குதா? இவர் 38. சரியா அப்ப இந்த இடத்துல என்ன வரப்போகுது எங்களுக்கு 38. சரியானே சொல்லடா அப்ப ஒரு குழுமம் மட்டும் தெரிவு செய்யப்பட்ட வீரர்களின் எண்ணிக்கை 76. ஏதாவது ஒன்றுக்கு மட்டும். அப்ப ஏதாவது ஒன்று எங்க இருக்குன்னு சொல்லி நாங்க பார்த்தோம்னு சொன்னா நானே ஒன்று மட்டும் பயன்படுத்தப்படுறதை நாங்க பார்த்தோம்னு சொன்னா இந்த பர்பிள் கலருக்குள்ள பார்த்தேன்னு சொன்னா டெஸ்ட் மட்டும் தான் இருக்காரு. வேற எந்த ஒரு இதுவும் மட்டுப்படையல. அதே மாதிரி பார்த்தேன்னு சொன்னா இந்த ஜெலோ கலருக்கு பார்த்தேன்னு இந்த ஜெலோ கலருக்கு பார்த்தேன்னு சொன்னா என்ன வரும்னு சொன்னா எங்களுக்கு அந்த ஒரு நாள் போண்டி மட்டும்தான் இருக்க. அப்ப நீ என்ன செய்யலாம் பி என்றதை நீ இந்த பி என்ற வட்டத்துக்குள்ள பார்த்தேன்னு சொன்ன இப்ப இந்த என்ன எங்களுக்கு இந்த மரம் கலருக்கு நான் நீட்ட போனேன்னு சொன்னா இதுக்குள்ள பார்த்தேன்னு சொன்னா பி என்றவர் மட்டும் கிடையாது. பி என்றவர் மட்டுமா இருக்காரு இல்ல ஏன் ஏ என்றவர் இருக்காரு. ஏன்னா ஏக்கு மேலாம் பி கிடக்குறாரு. அப்ப ஏயும் வரும் அதுக்குள்ள பியும் வரப்போகுது. அப்ப அந்த வட்டத்துக்கு என்ன வரப்போகுது ஒன்றுன்றது வராது. அதே மாதிரி 14 கிலோமீட்டர் எங்களுக்கு 2 இருக்க போகுது. அங்கால என்ன 38ன்றது எதுவுமே இல்ல. அப்ப எங்களுக்கு என்ன வராது எங்களுக்கு யாரும் வர போறோம்னு சொன்னா அந்த பேப்பிளையும் அந்த இளவையும் எங்களுக்கு என்ன வரணும்னு சொன்னா மொத்தமாக 76 வரணும். அப்ப என்னது 76ல இருந்து 46 கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னா மிச்சமா இருக்கிற 30 யாருன்னு கேட்டா இந்த ஒரு நாள் பயிற்சி மட்டும். எவ்வளவு ஒரு நாள் பயிற்சி மட்டும். அப்ப என்ன கேள்வின்னு சொன்னோம் 20க்கு 20 குழுமத்துக்கு சரி செய்யப்பட்டாலும் மொத்த எண்ணிக்கை. அப்ப நான் என்ன செய்யலாம் ஒரு நாள் போட்டியை மட்டும் 30. அவ பாருங்க இந்த வட்டம் ஃபுல்லாவே 66. இந்த 30ஓட 14 கூட்டிங்கன்னு சொன்னா 44 வந்துட்டு அந்த 44 கூட்டுப்படாம இருக்கிறது இந்த 20க்கு 20 அந்த 44ஓட என்ன செய்றீங்க ஒரு வையனதை கூட்டினீங்கன்னு சொன்னா மொத்தமா இருக்கிற அந்த வட்டம் ஃபுல்லா உள்ள 66 வரணும். அப்ப வையன்றவங்களுக்கு என்னவா இருக்கும் 22 ஆகிருக்கு. அப்ப என்ன வரப்போது எங்களுக்கு இந்த 20க்கு 20 என்ற மொத்த எண்ணிக்கை 22 ஆகியிருக்குது. எவ்வளவு 22. விளங்குதா 22 விளங்குதாடாப்பன். அடுத்தது பெண்ணுருவில் 46 என காட்டப்பட்டுள்ள வீரர்கள் எண்ணிக்கையை குறிக்கும் தொடைப்பிரிவை தொடை குறிப்பீட்டில் எழுதி சொற்கள் விவரிக்கட்டாம். தொடை குறிப்பீட்டில் 46 உங்களுக்கு தெரியுமா எங்களுக்கு டெஸ்ட் பயிற்சி குழுமத்தில் எங்களுக்கு மட்டும் எங்களுக்கு டெஸ்ட் மட்டும் வரப்போகுது. எங்களுக்கு என்ன மேல சொல்லிக்கலாம் எங்களுக்கு டெஸ்ட் பயிற்சியில் ஈடுபடுபவர்கள் மட்டும்தான் எங்களுக்கு என்ன 46. அப்ப தமிழ்ல நாங்க சொல்லிட்டோம்.
எங்களுக்கு டெஸ்ட் பயிற்சி எங்களுக்கு டெஸ்ட் பயிற்சியில் ஈடுபடுபவர்களை மட்டும் கொண்ட குழுமம் தான் எங்களுக்கு என்ன அந்த 46ன்றது. ரைட். அப்ப அவரை நாங்க எழுத போறோம் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு அதாவது சி வரணும், சி வரணும். ஆனா அதுக்குள்ளுக்கு வெட்டுப்பட்டு கண்டிருக்கிற ஏ எங்களுக்கு வரக்கூடாது. பியை விடுவோம். ஏன்னா பி என்றது எங்களுக்கு தேவையில்லை. ஆனா நாங்க என்ன செய்வோம், பி டேஸையும் நாங்க போட்டு விடலாம், பிரச்சனை இல்லை. சரிதானே? பியும் அதுக்குள்ள இருக்கிறதா நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, அதாவது ஏ வரவே கூடாது. ஏ என்ற வட்டம் வெட்டுப்படுற பகுதி வரவே கூடாது. அப்ப அவர் வரக்கூடாதுன்னு சொன்னா ஏ டேஸ் என்ன எங்களுக்கு ஏ டேஸ். சரிதானே? ஒன்றிப்பண்டு சொன்னா ஏ டேஸ் சொன்னா வெளிப்பக்கம் என்ன வெளியால் இருக்கிறதெல்லாம் வந்துடும். ஏ தவிர்ந்தன்னு சொன்னா வெளியே இருக்கிறது ஏ தவிர்ந்ததுதான். எதுக்குமே போவாதாங்களும் ஏ தவிர்ந்ததுதான். அப்ப ஒன்றிப்பு நாங்க போட மாட்டோம். என்னது இடைவெட்டு ஏ டேஸ் இடைவெட்டு பி என்று போட்டீங்கன்னு சொன்னாலும் என்ன வரப்போகுது, ஏ என்றவரை இல்லாம பி என்றவர் வேற வேணும். அப்ப ஏ என்ற வட்டம் வரவே கூடாது. ஏ என்ற வட்டத்துக்குள்ள பி இருக்கார் அவரை என்ன சாரி ஏ அது என்ன வரணும், பிக்கு பல சி. ஏ இடவட்டு என்ன வரப்போகுது சி. இடவட்டு சி என சி எங்களுக்கு வரணும். அதுலயும் சிக்குள்ள வந்து ஏ என்ற பகுதி வரக்கூடாது. ஏண்டா ஏக்கு ஏ வரக்கூடாதுன்னு சொன்னா அதுல பி வர்றதுக்கான சான்ஸ் இல்லை. ஏன் ஏ என்றது வராது. அப்ப ஏ என்றதுக்கெல்லாம் பி இருக்குது. அப்ப பி வராது. விரும்பினா உங்களுக்கு என்ன செய்யுங்க, ஏ டேஸ் இப்படியும் கொடுக்கலாம். இல்லாட்டி ஏ டேஸ் இடவட்டு பி டேஸ் இடவட்டு சி என்று கொடுத்தாலும் சரிதான். சரியானே? ஏ டேஸ் என்ன ஏ வரக்கூடாது, ரைட்டா? வெளியால போயிட்டு பி வரக்கூடாது, வெளியால போயிட்டு சி வரணும். ஏண்டா அந்த மூணுமே வெட்டுப்படுற இடம் எங்களுக்கு அந்த அளவுல பயிற்சி தான். அப்ப எங்களுக்கு என்னது வந்து டெஸ்ட் பயிற்சி குழுமத்தை மட்டும் என்னங்கள் டெஸ்ட் பயிற்சியில் மட்டும் ஈடுபடுவர்களா இருக்க போற என்னங்களை தமிழ்ல சொல்ல சொன்னாங்க. அடுத்தது வந்து 5வது கேள்வி. தொடர்ந்து வரும் நாட்களில் நடைபெற உள்ள கிரிக்கெட் போட்டிகளை என்ன இலக்காக கொண்டு, சரியா? தொடர்ந்து வரும் நாட்களில் நடைபெற உள்ள கிரிக்கெட் போட்டிகளை இலக்காக கொண்டு 20-20 குழுமத்தில் உள்ள சகலரையும் டெஸ்ட் குழுமத்தில் இணைத்துக் கொண்டால் அப்ப 20க்கு 20 எத்தனை பேர் இருக்கணும், 22 பேர் இருக்கணும். 22 பேரையும் தூக்கி என்ன செய்றாங்களுக்கு டெஸ்ட் குழுமத்துக்குள்ளுக்கு போடுறாங்களா. அப்ப இப்ப டெஸ்டின் மொத்த எண்ணி 60 இருக்கிறது. என்னங்களுக்கு 22 கூடி 82 இந்த மாதிரி வரப்போகுது டெஸ்ட். ரைட். அது எதுக்குள்ள போக போகுதுன்றத தானே அதனையே குறிக்கும் மிக பொருத்தமான பூர்ணமற்ற மென்பரி படம் தரப்படும். அதனை உமது விடைத்தாளை பிரதி செய்து இறப்ப சொல்லியிருக்காங்க. ரைட். அப்ப இத எங்களுக்கு என்ன வரப்போன்னு சொன்னா, இந்த வட்டத்தை தூக்கி இந்த என்னங்களை 20க்கு 20 தூக்கி நைஸா தூக்கி இங்கால இறக்கி விட்டுருக்கான் இந்த வட்டத்துக்குள்ள. வேண்டா டெஸ்ட்டுக்குள்ள வந்துட்டாரா இல்லையா, வந்துட்டார். டெஸ்ட்டுக்குள்ள என்ன செஞ்சவங்களே வந்துட்டார். அப்ப நான் குறிக்க போறோம், இந்த டெஸ்ட்ன்றதுல எங்களுக்கு மாற்றம் இல்லை. என்னது இவர் வந்து டெஸ்ட் ஆயிருக்கும். இவர் நான் எங்களுக்கு என்ன அந்த 20க்கு 20 அதாவது பி. இவர் என்ன எங்களுக்கு ஏ பெரிய வட்டம் ஏ, அங்கால பெரிய வட்டம் எங்களுக்கு என்ன சி, இந்த வட்டம் பி அடா, அவ்வளவுதான்டா. அப்ப இதுல வந்து இவ்வளத்தையும் விட்டுட்டு போனா போல எல்லாத்தையும் நான் குறிக்கணும் பெருமானங்கள். இவர் எங்களுக்கு என்னது 150, அதுல பிரச்சனை இல்லை. இந்த மொத்தம் எங்களுக்கு எவ்வளவு 82, எவ்வளவு 82. வெளியாள 38ல மாற்றம் இல்லை, 38 தான். சரியானே? இங்க டெஸ்ட் மட்டும் பயன்படுத்துற 30ல அதுலயும் மாற்றம் இல்லை, 30 தான். இது 60 அநேகங்களுக்கு வட்டம் வெளியால போயில இது 66 தான். சரியானே? இந்த இதுக்குள்ள உள்ள வட்டம் எங்களுக்கு என்ன வந்தது 22 தானே. அப்ப இவர் 22 தான். இந்த வெளியால் இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா 14 தான். அந்த 14 வெளியால தான் இருக்க போகுது. அதுல மாற்றம் இல்லை. அப்ப இவ்வளவு தான் குறிக்க போகுது. விளங்குதா? விளங்குதாடா என்ன மாதிரி குறிச்ச விஷயம்? ஓகேயா? சரியா? அதே அப்படி என்ன எங்களுக்கு டெஸ்ட்டுக்குள்ள வாரனா அப்படி தூக்கி நைஸா எங்களை என்ன செய்யலாம் தள்ளி விட்டுருக்க. அவ்வளவுதான் டெஸ்ட்ன்ற பட்டத்துக்குள்ள வந்து அதுக்காக டெஸ்ட்டுக்குள்ள மட்டுமண்டு சொல்லப்படல. டெஸ்ட்டுக்கு மட்டுமண்டு சொல்லியிருந்தா 46 46 குறிக்கல. 46 என்னவா மாறி இருக்கும்னு சொன்னா 66 மாறி இருக்கும். டெஸ்ட் குழுமத்தில் மட்டுமண்ட வார்த்தையை கொடுத்துதான் சொன்னா இந்த வட்டம் இதுக்கு இருக்கிற வட்டம் பறந்து வந்து இந்த வட்டத்துக்குள்ள வந்து குந்துப்பட்டு இருந்திருக்கணும். இந்த வட்டத்துக்குள்ள குந்துப்பட்டு இருந்திருக்கணும். அப்ப 46 இங்க இருந்திருக்கும், 22 இங்க வந்திருக்க வேணும்.
ரைட்டா? அப்ப என்ன மாரி அந்த மாற்றங்கள் வருதுன்னு பார்த்துக்கொள்ளும். அப்ப இந்த இடத்துல எங்களுக்கு 46 மாற்றம் இல்ல. 46, 46 தான். சரியா? விளங்கினதா? என்ன மாரி என்ன விஷயம் தம்பியாக்கள்? ஓகேடா அப்பன்? ரைட்? ஓகேடா. சரியா? அவ என்ன செய்றீங்க எங்களுக்கு அடுத்தது வந்து நாங்க இந்த என்னது எங்களுக்கு இதுல உள்ள ஏற்பாட்ட நாங்க பார்க்க வேண்டி கிடக்குடா. இந்த ஏற்பாட்டையும் நாங்க பார்த்தோம்னு சொன்னா, அதனால இந்த இது எங்களுக்கு தேவைடா. இந்த குறைந்த செல்ல மீதி இந்த இது வந்து எங்களுக்கு கட்டாயம் ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். ஆனா ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிற விஷயம். சரிதானே? இது ஒருக்கா நீங்க படிக்கலாம்னு சொன்னா பார்த்து படிச்சு கொண்டு வாங்க. சரிதானே? ரைட்டா? அப்ப இதே ஒருக்கா செஞ்சு பாருங்க. நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, நாளைக்கும் கிளாஸ் வந்து சரிதானே? 10 மணி தானே போவேன்னு சொன்ன வழியா கிளாஸ்கள் இருக்கா? சம்டைம் வந்து நாளைக்கு நீங்க சிவராத்திரில வந்து என்னது கோயில்ல நிக்கிறீங்களோ தெரியல. பாப்போம் சார் அந்த குரூப்ல வந்து அப்டேட் ஒண்ணு கேட்டுட்டு, அ எப்படியும் அந்த சும்மா குரூப்ல அந்த போடுறவனுங்களும் வந்து சேர்றதில்ல. சரியா? நீங்க யாராச்சும் பெர்சனலா எங்கேயாவது போகணும்ன்ற விஷயம் இப்ப கிளாஸ்ல இருக்கிறவங்க, சரி ஓகே சார் நாளைக்கு நான் கோயில்ல தான் நிக்கணும். ஆனா என்ன உனக்கு கோயில் எக்ஸாம் வருது. ஸோ நீ கோயில்ல நிக்கணும்ன்ற விஷயம் சொல்றதே ஒரு இது விஷயம் இல்ல. அது அதாவது நீ என்ன செய்ய உண்ட உண்ட இத வந்து திறானே செய்யும் தொழிலும் தெய்வம் உண்டாகும். உண்ட இப்ப வந்து உண்ட தொழில் வந்து படிக்கிறது. அவன் படிக்கிற தொழில்ல தான் அவன் என்ன செய்யறான்? அவனோட கடவுள் இருக்க போறேன். ரைட்டா? அப்ப நீ என்ன செய்ற? எண்ணத்துல ஏதாவது நீ வந்து படிக்காம கொள்ளாம, அதாவது இந்த வேலைய செய்யாம கொள்ளாம, வந்து உன்ன வந்து கோயில்ல இருன்ற மாரி கடவுள் சொல்லல. அப்படி சொன்னா அதுக்கான இத வந்து அவர் பலாவன தருவார்ன்னு சொன்னா இல்ல. என்ன? அதாவது நீ போடுற எஃபோர்ட்டுக்கு என்ன செய்வாரு ஓ! நான் வீட்ல இருந்து இன்னைக்கு என்ன செய்றேன்? படிச்சு கொண்டு இருக்கேன்ற மாரி நீ எஃபோர்ட்ட போடு. சரி உன்ட இது. ஓகே உனக்கு என்ன சரி எக்ஸாம் எழுதி முடிச்ச அப்புறம் அடுத்த வருஷத்துக்கு நீ என்ன செய்யலாம் ஒரு வேள சிவராத்திரிய நீ செலிப்ரேட் பண்ணலாம். ரைட் அப்ப அந்த மாரி சில பேர் வந்து கட்டாயம் என்ன விரதம் பிடிக்கணும்னு இருப்பீங்க. அது உங்களோட விருப்பம். சரிதானே? ஒருத்தர் மனநிலை. ஆனா என்ன செய்றேன்னு சொன்னா, படிப்புகள வந்து கைவிட்டுறாத. இன்னும் கொஞ்சம் 25 பார்த்தேன்னு சொன்னா, அந்த எங்களுக்கு என்ன இன்னொரு 4 நாள்ல வந்து இந்த மாசம் முடிய போகுது. அப்படி முடிஞ்சுன்னு சொன்னா, அங்கால எங்களுக்கு என்ன 15ஆம் தேதி ரைட் ஓகே எங்களுக்கு சம்பவம் தொடங்குது 17ஆம் தேதி. பார்த்தா கிட்டத்தட்ட உனக்கு என்ன எங்களுக்கு அங்கால ஒரு 5 நாள் தான். இந்த 4 நாளும் என்ன மாரி முடியும்னு தெரியாது. டக்குன்னு முடியும். அப்ப கிட்டத்தட்ட நார்மலா உனக்கு நாங்க பார்த்தோம்னு சொன்னா, ஒரு 20 நாள் உனக்கு அண்ணல் வாயிருக்கு. அந்த 20 நாளையும் எவ்வளவுத்துக்கு உன்னால பயன்படுத்த முடியுமோ, அவ்வளவுத்துக்கு பயன்படுத்திக் கொள்ளு. சரியானே? பிறகு என்ன செய்ற விட்டுட்டு பிறகு அவன் அடேய் என்னோட படிச்சுட்டு இருந்தவன், அவன் ஏ எடுத்துட்டான். எனக்கு அவன் என்ன விட சி எல்லாம் எடுத்து கொண்டு வந்தவன் ஏ எடுத்துட்டான்னு சொல்லி, பிறகு நீ இருந்து புலம்பி எந்த ஒரு பிரயோசனமும் இல்ல. சரியா? எங்களுக்கு அதாவது என்ன இப்ப என்னது இந்த ஓயல பொறுத்தவரைக்கும், நாங்க என்ன செய்யணும் உங்களுக்கு ஒரு பாடம் எங்களுக்கு குறைய வந்துட்டுன்றதுக்காக, நாங்க என்ன செய்யணும், செகண்ட் சே போட்டு எழுத போறதில்ல. எங்களுக்கு ஏஎல்க்கு படிக்கிறதுக்கு போதுமான ரிசல்ட்ஸ் இருக்கோம்னு சொன்னா, நாங்க என்ன செய்யணும் பூந்தடிச்சு அங்க போயிருவோம் மேடம். சரியான நாங்க என்ன செய்ய ஏஎல்க்கு போயிடுவோம். அப்ப திருப்பி நாங்க திரும்பி பார்க்கையில வந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு ஒர்க்குக்கோ ஏதோ ஒன்றுக்கு நாங்க போய்க்கல, நாங்க திரும்பி பார்க்கும்போது எங்களுக்கு என்ன அந்த சரியான போதிய அளவு ரிசல்ட்ஸ் வந்து எங்களுக்கு இல்லாத சந்தர்ப்பத்துல வந்து, எங்களுக்கு நல்ல ஒரு எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற சந்தர்ப்பத்துல, நான் குறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள போக வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கு. சரிதானே? இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, நீ என்ன செய்ற? ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் நீ செஞ்சுட்டு இருக்கியான்னு வச்சுக்கோ ரைட். உன்ட சாலரிய வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல வந்து உன்ட சாலரிய வந்து கூட்டுறதுக்கு நானே ஓஎல் மேத்ஸ்ல உள்ள ரிசல்ட்ஸ் உனக்கு பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நானே ஓஎல் மேத்ஸ்ல வந்து நீ இந்த ரிசல்ட்ஸ் என்ன உனக்கு ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருக்கும்னு சொன்னா, ரைட் உன்ட பதவிய கொஞ்சம் கூட்டுவோம்ன்ற மாரி பார்ப்பானுங்க ஒவ்வொரு விஷயங்கள. ரைட் இப்ப யூனிவர்சிட்டில ஒரு இது நீ செஞ்சிருப்ப. அதே மாரி ஏஎல்ல ஒரு ரிசல்ட்ஸ் எடுத்திருப்ப. அதே மாரி ஓஎல்ல ஒரு ரிசல்ட்ஸ் எடுத்திருப்ப. அதனால அந்த ரிசல்ட்ஸ் ஷீட்ட வந்து அவங்க போட்டுப்பாங்க. ரைட் ஓகே. இவருக்கு இந்த புரமோஷன் நான் குடுத்தோம்னு சொன்னா, இவர் இந்த புரமோஷனுக்கு ஓகே ஆனால், இவருக்கு இந்த புரமோஷன குடுக்கலாம்ன்ற மாரி அவங்க என்ன இது அதாவது நீ என்ன செய்ற? நல்லா வொர்க் பண்ணி அந்த புரமோஷன பெறதுக்கா நீ இருப்ப. ஆனா, உன்னோட பேக்கிரவுண்ட் செக்கப் வந்து செக் பண்ணும்போது என்ன செய்யணும் உனக்கு ரைட் ஓகே மேத்ஸ்க்கு ஏக்கு பதிலா உனக்கு ஒரு பி தான் இருக்குன்னு சொன்னா, ஒருவேளை நீ என்ன செய்யலாம்? அதுக்கான தகுதி இல்லாத ஆளா நீ என்ன செய்யலாம்? மாற்றம் பெறலாம். அப்ப உனக்கு கூட வேண்டிய சம்பளம் வந்து என்ன செய்யும் உனக்கு குறைய வேண்டியது இருக்கும். சில அதே நிலையில நீ இருக்க வேண்டியிருக்கும். ஆனா உனக்கு பிறகு அந்த ஒருத்தன் வந்து உன்னை ஜூனியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தன் வந்து என்ன செய்வான் உனக்கு உன்னை வந்து கைட் பண்ண வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம். Right? அப்ப நீ இப்போ உனக்கு தெரியாது. ஃபியூச்சர்ல பின்னுக்கு பின்னுக்கு போக 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 நீ ஓவரால் ஆனா சொல்லும் அது நான் உண்மையிலேயே இந்த ஓஎல் வந்து நீ என்ன ஏஎலுக்கு போய்க்கல தேவைப்படாது. அது ஏஎல்ல நீ படிச்சது வந்து நீ யூனிவர்சிட்டியில போயிட்டேன்னு சொன்னா தேவையே படாது. நீ யூனிவர்சிட்டி முடிச்சு என்ன செய்யற நீ அங்கால ஒர்க்குக்கு போயிட்டேன்னு சொன்னா ரைட் ஓகே யூனிவர்சிட்டியில படிச்ச விஷயம் தேவைப்படாது. அங்க நீ என்ன செய்யற அப்புறம் அங்க கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு தேவையாக இருக்கு. ஆனா அப்படியே பார்த்துட்டு போன உனக்கு எப்ப இந்த விஷயம் உனக்கு தேவையா இருக்கும்னு சொன்னா இன்னொரு ப்ரொமோட் அதாவது உனக்கு ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷன் உயர்த்தி விடுறதுக்கு இவியல் தேவைப்படலாம்.
சரியா? உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவுதான் இருந்தாலும் சில இந்த ரிசர்ச் எடுத்திருந்தா தான் நீ உன்னை உயர்த்தலாம்ன்ற மாதிரி ஒரு கம்பெனி வந்து ஒரு இதை கொடுத்தாங்கன்னு சொன்னா அப்ப அந்த இடத்துல தான் நீ இப்ப தலையை சொரிஞ்சு வந்து திருப்பி நீ படிச்சு நீ எழுதணும்னு சொல்லி இப்பதான் எழுத போறது கிடையாது. அப்ப நீ இருக்கிற 20 நாளையும் மிக மிக என்ன செய்யற முக்கியமாக பயன்படுத்தி கொள்ற. மிஸ் பண்ண விட்டுட்டு பிறகு கதறாத கிடந்து எந்த ஒரு பிரயோசனம் இல்லை. கதறி கதறி எந்த ஒரு பிரயோசனம் இல்லை. ஏன்னா உங்களோட வீடுகளையும் கதைச்சு கேட்டு பாருங்க தானே. ஒர்க் போறவங்களுக்கு இப்ப இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் இருக்கீங்களா ஒரு வேலைக்கு என்ன செய்ய தகுதி உடையவன்னு சொல்லி விடுவாங்க. இப்போ நீங்க ஏதாவது ஒரு கம்பெனிக்கு பிரைவேட் பேங்க்கு ஒர்க் போடுறேன்னு சொன்னாலும் மனசுல உனக்கு என்ன செய்யும் ஓஎல் நட்ஸோடய உனக்கு என்ன செய்யணும் பிரைவேட் பேங்க்ல எடுப்பானுங்களா. அப்ப அந்த மாதிரி எல்லாம் உன்னால எடுக்க முடியும் சரியானே. அப்ப அதுக்கு நீ எஃபர்ட்டை போட்டுக்கொள்ள. அதுக்காக மட்ஸை மட்டும் தூக்கி இருந்து குந்தி வச்சு படிச்சு சரியானே ஒரு பிரயோசனம் இல்லை. மற்ற பாடத்தை விட்டுட்டு இருந்து ஒன்றும் பிரயோசனம் இல்லை. ரைட். ஓகேடா. அப்ப என்ன செய்றேன் இருந்து படிங்க. நெக்ஸ்ட் நாளைய கிளாஸஸ்ல வந்து 10 மணிக்கு பிறகு தான்டா நாளைய கிளாஸஸ் வந்து சம்டைம் வந்து நானும் சில போய் ஏன்னா எனக்கு படிச்சு முடிஞ்சுது. ஸோ எனக்கு ஒர்க்கு தான் எனக்கு இப்போ நான் வேலை பண்ணிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு ஒருவேளை எனக்கு வேலை இல்லைன்னு சொன்னால் நான் என்ன செய்வேன் கொஞ்சம் இருந்துடும் சரிண்ணே. ரைட்டா. அப்போ என்ன செய்யறேன் சம்டைம் வந்து நான் நிப்பாட்டலாம் ஒருவேளை நீங்களே நிப்பாட்டலாம். எதனால நிப்பாட்டப்படுதுன்னு தெரியல. நான் குரூப்ல உனக்கு அப்டேட் பண்றேன். ஓகேடா. அப்பன் பாய் பாய் கைஸ் படிங்க. குட் நைட். எதுவும் தேவையில் இருந்தால் கேட்டுக்கொள்ளு. சரியானே. பாய் பாய்.